சொல்லுவாங்க, உணர்த்துவாங்க அப்படிங்கிறது. அது ஐயா ஒரு பதிவில் சொன்ன மாதிரி, அந்த காலத்தில் ஒருத்தருக்கு இடர் வருது அப்படின்னா அசரீரியாக எம்பெருமான் குரலே மேலேருந்து கேட்குதுன்னா, அசரீரிங்கிற மூலமாக வானத்திலேருந்து குரலே கேட்குமாமா அவங்களுக்கு. அப்போ அவங்க எவ்வளோ பக்தி வாய்ந்தவங்களாக இருந்திருக்காங்க. அந்த காலத்தில் ஒரு வெள்ளந்தியாக, கல்லங்கப்படம் இல்லாமல் வெள்ளந்தியாக 100% எம்பெருமான் நம்புகிறாங்க. அவங்க நம்புனாங்க. அவங்களுக்கு ஒரு துன்பம்னா சாமி மேலேருந்து பேசுகிறாங்க, போடா இந்த வழியாக போடா, போ இந்த வழியாக போப்பா, இந்த கோயிலுக்கு வாப்பா, இந்த கோயிலுக்கு வந்து கும்பிடு, உனக்கு சரியாயிரும்னு சொல்கிறாங்க. சாமியே சொல்கிறாங்க, ஐயாவோட குரலையே கேட்குறாங்க. அவ்வளோ வல்லமை படைத்தவங்க. இந்த காலத்தில் வந்து கோயிலில் வந்து நான் உட்காந்துக்கிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் முன்ன முன்ன அசைஞ்சிக்கிட்டு உசுன்னு சத்தம் போட்டுக்கிட்டு, சரிப்பா, சரி சரியா கேட்கல, டவர் விளையாட்டு இருக்குது அப்படின்லாம் பேசிக்கிட்டு, நான் சாமிக்கு எனக்கு சொல்லிட்டாரு, சாமி என்னை இதை பண்ணிட்டாரு, இதெல்லாம் அவங்களோட அறியாமை. இதான் அவங்களுக்குள்ளே ஏற்படுகிற ஒரு பிரமிப்பு. அவங்களுக்குள்ளேயே தன்னைத்தானே அவங்களுக்குள்ளே ஏற்படுகிற ஒரு பிரமிப்பு. இவ்வளோதான் விஷயம். புரியுதுங்களா? இதை வந்து நிரந்தரமானது கிடையாது. இது கொஞ்ச நாள் அவங்களுக்குள்ள அந்த இது இருக்கும். அது ஒரு நரம்பு சம்பந்தமான ஒரு விஷயம்தான் இது. அவங்களால எதையுமே மற்றவங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலாம் இருக்க முடியாது. நல்ல விஷயங்களை பிறருக்கு சொல்லவும் முடியாது, வழிகாட்டுதலாம் இருக்க முடியாது. நம்ம முதல்ல சொன்ன மாதிரி இதை வச்சு என்ன பண்ணலாம்? பொருள் சம்பாதிக்கலாம். இதை வச்சு பொருள் சம்பாதிக்கலாம். இவன் யாருக்காவது ஒரு பரிகாரம் சொல்லுவான். இவன் போய் நான் எனக்கு சாமி சொல்லிருச்சு, இதை போய் பண்ணு அப்படின்னு ஒரு பரிகாரம் சொல்லுவான். அதை போய் அவன் பண்ணுவான். அவனுக்கு வினை இருந்தால் அது நடக்கும், வினை இல்லைன்னா நடக்காது. நடக்கலைன்னா அவனை திட்டுவான். நடந்துருச்சுன்னா சாமி நீங்கள் சொன்ன மாதிரியே பண்ணு, நடந்துருச்சு. அது அவனோட வினை. அவனோட வினைப்படி இது நடந்திருக்கு. அவன் சொல்லினாலும் அது நடந்திருக்கும். இதுதான். அதே மாதிரி துன்பத்தில் வந்து நம்ம துன்பத்தில் அன்றைக்கி 3 விதமான துன்பங்கள் பற்றி பார்த்தோம். அந்த தலைப்பு ஞாபகம் இருக்க? இறைவனே கொடுப்பது, இறைவனை நேரடியாக கொடுப்பது, அடுத்தது பஞ்சபூதங்களால் விளைவது, அடுத்தது பிற உயிர்களால் விளைவது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆதி துன்பம் இல்லை, வேற ஏதோ பேர் படித்தோம் நாம் அதுக்கு. தெய்வீகம், ஆதி தெய்வீகம், ஆதி அப்படின்னு சொல்லி பௌதீகம் அப்படின்னு சொல்லி படித்தோம். சரிங்களா? அதனால் நேரடியாக இறைவனே வந்து துன்பங்களை ஒருவருக்கு கொடுக்குறார் அப்படின்னா சோதனைன்னு அதுக்கு பேர் வச்சுக்கலாம். துன்பம்னு சொல்கிறது தெய்வத்திற்கு பொருந்தாது. சாமி யாருக்கும் துன்பம் கொடுக்க மாட்டார். அது போல தெரிஞ்சுக்கோங்க. இந்த சாமி என்னை ஏன் இப்படி கஷ்டப்படுத்துதுன்னு யாரும் சொல்லக்கூடாது. சைவத்தில் இருக்கிறவங்க தவறான வார்த்தை இது. எம்பெருமானோட திருவுருள் தான் சொல்லணும். மரக்கருணைன்னு சொல்லிட்டு போயிடணும் ஒரே வார்த்தையில். சாமியோட திருவுருள் மரக்கருணை அப்படின்னு சொல்லிட்டு தான் போகணும். அது உலகில் இருக்கிறவங்க தான் சாமி என்னை போட்டு சித்திரவதை பண்ணுறாருப்பாங்க. வந்து இந்த சாமி என்னை ஏன் இப்படி சித்திரவதை பண்ணுறாருப்பா, படாத பாடுபடுத்துறாரு அப்படிம்பாங்க. சாமி முறைச்சி பார்த்தாவே நம்ம இந்த பூமியில் இருக்க மாட்டோம். அது மூலம் தெரிஞ்சு சாமி இப்படி முறைச்சி பார்த்தாருன்னா உத்து இப்படி முறைச்சி இப்படி பார்த்தான்னா நம்ம மேலே கிளம்பிடுவோம் டாட்டா அப்படின்ட்டு. அதை முதல்ல நம்ம உணர்ந்துக்கணும். சாமி ஒரு மரக்கருணை அப்படின்னு தான் சைவத்தில் இருக்கிறவங்க அதை புரிஞ்சுக்கணும். அதாவது இறைவனை நேரடியாக மரக்கருணை மூலம் நம்மளை ஆட்கொள்வது ஆதி தெய்வீகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பஞ்சபூதங்களால் நம்மளுக்கு ஏதாவது துன்பம் வருது, மலையில் நினைஞ்சு மழையினாலேயோ நீர்னாலேயோ நெருப்புனாலேயோ காற்றுனாலேயோ அந்த மாதிரி பஞ்சபூதங்களால் ஏற்படும் துன்பங்கள் தனியாக பிரித்து சொல்கிறோம். அடுத்தது பிற உயிர்களால் வரக்கூடிய துன்பம், அதாவது இந்த பாம்பு, ஊர்வன பரப்பனை, அப்புறமேட்டு உயிர்களை பிற அக்கம் பக்கத்தில் இருக்கிறது, நம்ம கூட வாழ்கிறவங்க, அவங்களால் ஏற்படக்கூடிய துன்பங்கள் அப்படிங்கிறது 3 விதமாக துன்பங்களை பிரிக்கிறாங்க. உயிர்களுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள் இவ்வளோதான். சரிங்களா? அதே மாதிரி இன்பங்களும் அப்படிதான். இன்பங்கள் அப்படின்னா நிரந்தரமான இன்பங்கள், நிரந்தரமில்லாத இன்பங்கள். இதில் நிரந்தரமில்லாத இன்பங்களை மாயையில் கொண்டு வந்துடுறாங்க. நிரந்தரமான இன்பங்களை எம்பெருமான் தான். வேறு எந்த இன்பமும் நிரந்தரம் இல்லை. நம்மளுக்கு ஒன்று தான் நிரந்தரமான இன்பம், வழிபாடு, சாமி. நிரந்தரமான இன்பம் அப்படின்னா என்னென்னா என்றைக்குமே கிடக்குற இந்த வயசுலேருந்து 60 வயசு 90 வயசு வரைக்கும் நம்மளுக்கு நிரந்தரமாக ஒரு சந்தோஷம் இருக்குது. என்ன சந்தோஷங்க அது? இப்படி சொல்கிறீங்க. 7 வயசுலேருந்து சொல்கிறீங்க, 70 வயசானாலும் அந்த இன்பம் இருக்குதுன்னு சொல்கிறீங்க. என்ன இன்பம் நிரந்தரமான இன்பம் அப்படின்னா எம்பெருமானை நினைக்கிறது, எம்பெருமானை பற்றி பேசுறது, எம்பெருமானை பாடுறது, எம்பெருமானை வழிபாடு செய்கிறது. இதுதான் நிரந்தரமான இன்பம். அந்த இன்பத்தில் வாழ பழகிட்டவனுக்கு வேறு எந்த இன்பமும் பெருசாக தெரியாது. இப்போ நான் கோயிலுக்கு வந்தேன், எம்பெருமான் அப்படியே நான் பார்த்தேன், அற்புதமாக இருந்தார், அருமையாக இருக்கார் சாமி, ஜோதிய சுடரா அழகாக இருக்கார், பார்க்குறதுக்கு கண்குளிர பார்த்தேன். எம்பெருமான உச்சி முதல் பாதம் வரை பார்த்து ரசித்து அவரை பார்த்தேன். கண் புண்ணியம் பார்த்து நான் வணங்கினேன். அப்படியே கோயிலை வலம் வந்தேன்.
அற்புதமாக இருந்தது. உட்காந்து அழகாக ஒரு பதிகம் பாடினேன். நல்லா எம்பெருமானை ரசித்து அன்போட உள்ளமுருகி நான் பாடினேன். அந்த பதிகத்தை பாடினேன். விழுந்து வணங்கிட்டு எம்பெருமான பெரிய மனம் இல்லாமல் நான் பார்த்துக்கிட்டு ஐயா போயிட்டு வரேங்க ஐயான்னு சொல்லிட்டு போனேன். இதில் ஒரு சந்தோஷம் அடியார்களுக்கு, மிகப்பெரிய சந்தோஷம். இந்த சந்தோஷம் நாளும் எனக்கு வேணுங்க ஐயா, தினம் எனக்கு இந்த சந்தோஷத்தை கூட, எனக்கு அது போதும் அப்படின்னுங்கிறது தான் நிரந்தரமான சந்தோஷம். எம்பெருமான எங்கே இருந்தாலும் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் உன்னை நினைச்சாவே எனக்கு சந்தோஷம். உன்னோட அந்த மலர் பாதங்களையும், உன்னோட புன்சிரிப்பையும், உன்னோட அந்த முகங்களையும், மலர்ந்த முகத்தையும், அந்த புன்சிரிப்பையும், உன்னோட திருமேனியும், உன் தூக்கிய பொற்பாதங்களையும், எடுத்த பொற்பாதங்களையும், தூக்கிய பொற்பாதங்களையும், அமைந்த கரங்களையும் நினைக்கும் போது எனக்கு அவ்வளோ ஆனந்தமாக இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குது சாமி, எவ்வளோ அற்புதமாக நடனமாடுற, உயிர்களுக்காக எப்படியெல்லாம் நீ கருணை தொழில் புரிகிற அப்படின்னு நான் நினைக்கும் போதே எனக்கு சந்தோஷமாக இருக்குது சாமின்னு சொல்கிறது தான் நினைவால் சந்தோஷப்படுறது. ஆஹா, இந்த பதிகம் மாணிக்கவாசகர் எவ்வளோ அழகாக பாடியிருக்கிறார், ரசித்து ரசித்து பாடியிருக்கிறார் சாமியை அப்படின்னு நம்ம அதை ரசித்து படிக்கும்போது அது படிக்கிறதுனால பாடுறதுனால கிடைக்கக்கூடிய நம்மளுக்கு ஆனந்தம். சாமியை பற்றி பேசுகிறாங்கப்பா, உட்காந்து நேரம் போனதே தெரியலப்பா. எம்பெருமானுடைய பெருமைகளை பேச பேச அவ்வளோ அற்புதமாக இருக்குது. உடம்புல இருக்கிற சோர்வெல்லாம் போயிடுச்சு, மனசில் இருக்கிற கவலையெல்லாம் எனக்கு போயிடுச்சு அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார். அப்படின்னு சொல்லும் பொழுது அது மாதிரி எம்பெருமானை பற்றி பேசும்போது எனக்கு உடம்புல இருக்கிற சோர்வு, மனதில் இருக்கிற கவலைகள் எல்லாம் மறந்து போச்சு, நேரம் போனதே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லும் பொழுது அது எம்பெருமானை பற்றி பேசுறதுனால கிடைக்கக்கூடிய இன்பம், எம்பெருமானை நினைப்பதால் கிடைக்கக்கூடிய இன்பம், எம்பெருமானை பற்றி பேசுவதால் கிடைக்கக்கூடிய இன்பம், எம்பெருமானை கண்ணார பார்ப்பதால் வழிபடுவதால் வரக்கூடிய இன்பம், எம்பெருமானை பற்றி பாடுவதால் வரக்கூடிய, எம்பெருமானை பற்றி பதியங்களை கேட்பதால் வர இன்பம், இதெல்லாம் அனுபவித்து பழகிட்டோம்னா, இதெல்லாம் நிரந்தரமான இன்பம். இதையெல்லாம் பழகிட்டோம்னா மற்ற இன்பங்கள் எல்லாம், நிரந்தரமற்ற இன்பங்கள் எல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாததாயிடும். எனக்கு தேவையில்லைங்க, எப்பா வாப்பா ஒரு சினிமாவுக்கு போகலாம், நல்லா படம் போட்டிருக்கிறான், சரி அந்த படத்தை பார்த்து நான் எவ்வளோ நேரம் சந்தோஷமாக இருப்பேன். அந்த படம்ங்கிறது அது உண்மை கிடையாது, அது எல்லாமே நடிப்பு. அவங்க நடித்து உண்மையற்ற ஒரு விஷயத்தை சொல்லி நடித்து அவங்க அதில் பணம் சம்பாதிக்கிறதுக்காக நடிக்கிறாங்க, மகிழ்விக்கிறாங்க. அந்த கொஞ்ச நேரம் சிரிப்போம் அந்த ஜோக்கை கேட்டு, மறுபடியும் நம்ம பல இயல்பு நிலைக்கு வந்துடுவோம். புரியுதுங்களா? அந்த படத்தை பார்த்துட்டு மறுபடியும் நம்ம கொஞ்ச நேரம் அந்த திங்கிங்கில், அந்த யோசனையில் இருப்போம், மறுபடியும் நம்ம பழைய நிலைமைக்கு நம்ம வந்துடுவோம். நம்ம பிரச்சனைகள் நம்மளை சூழ்ந்துக்கும். புரியுதுங்களா? மறுபடியும் நீங்கள் எங்கே போகணும்? எம்பெருமான்ட்ட தான் போகணும். அது மாதிரி தான் ஒரு உணவு சாப்பிட்றதுனாலே, ஒரு பொருள் சாப்பிட்றதுனாலையோ, சில உலகில் கிடைக்கிற சின்ன சின்ன இன்பங்களாலேயோ கிடைக்கிற இன்பங்கள் எல்லாம் நம்மளுக்கு நிரந்தரமற்ற இன்பம் அப்படிங்கிறத ஒருத்தர் உணரும் பொழுது தான் உண்மையான நிரந்தரமான இன்பம் என்ன அப்படின்னா, எம்பெருமானை வழிபாடு செய்தலும், எம்பெருமானை பற்றி பேசுவதும், எம்பெருமானை பற்றி நினைத்தலும், எம்பெருமானை பற்றி பாடுவதிலும், பாடுவதை கேட்பதிலும் தான் ஒரு மனிதனுக்கு உண்மையான நிரந்தரமான இன்பம்ங்கிறத ஒரு அடியார் பெருமக்கள் உணர்ந்துக்கணும். அடியார் பெருமக்கள் மட்டும்தான் உணர முடியும். சொல்லுங்க குருநாதர். ஆமாம், பல வினைகள் அப்படின்னா அது ஏற்கனவே செஞ்ச வினைகள் தான். அது ஏற்கனவே செஞ்ச சஞ்சித வினையை நீக்கப்படுறாங்க. நல்வினைகளை அனுபவிக்கிறதுக்கு நாம், அதுக்கு ஒரு நல்வினை அனுபவிக்கிறதுக்கு நம்மளை யாராவது பாராட்டுவாங்க, புகழுவாங்க, அப்போ தான் நம்மளுக்கு ஒரு நல்வினை கழியுதுன்னு அர்த்தம். நம்மளை யாராவது ஒரு பாராட்டுவாங்க, நம்ம மனம் மகிழும்படி ஒரு செயல் நடக்குது அப்படின்னா அப்போ ஒரு நல்வினை கழியுதுன்னு அர்த்தம். கழியும், கண்டிப்பாக கழியும். ஆனால் தினமும் நம்ம செய்கிறோம் பார்த்தீங்களா, தினம் அது சஞ்சித வினை நீக்கம், வினை நீக்கம் நடக்கிறது தான் தீட்சைன்னு சொல்கிறோம். வினை நீக்கம் நடக்கிறது தீட்சை, சஞ்சித வினையான பல வினை நீக்கிறது தான் தீட்சை அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம தினம் செய்கிறோமில்ல அன்றாட வினைகளை, அதுக்கு நாம் மறுபடியும் கணக்கில் எழுதிக்கிட்டே தான் இருப்பாங்க. அன்றாடம் நாம் செய்யக்கூடிய நல்வினை தீவினை, அது நாம் அன்றாடம் மேலே அங்கே இது ஆகிட்டே இருக்கும், பதிவாகிட்டே இருக்கும். அந்த வினை கழிக்கிறதுனா அது மறுபடியும் நம்ம அனுபவிச்சு தான், நுகர்ந்து தான், அது ஒவ்வொரு வினைக்குனால பலனை அனுபவிச்சு தான் கழிக்க முடியும். அனுஷ்டானம் அப்படிங்கிறது அது வழிபாடு. அந்த வழிபாடு அடியார் பெருமக்கள் அந்த முறையே கட்டாயம் அந்த முறைப்படி அவங்க செய்யணும், வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அந்த அனுஷ்டானங்கள் செய்கிறோம். நாங்கள் இந்த மாதிரி நம்ம நீரிட்டு 3 முறை நீர் அருந்தி திருநீர் அணிந்து இந்த மாதிரி தான் நம்ம அனுஷ்டான முறைப்படி நம்ம செய்யணும் அப்படிங்கிறது நம்மளோட வழிமுறை. அது வழிபாடோட முறை. அது அனுஷ்டானம்ங்கிறது வழிபாடு முறை. அதுதான் வினை நீக்கப்படும், கண்டிப்பாக வினை நீக்கப்படும், அதில் எந்த மாற்றம் கிடையாது. ஒவ்வொரு வழிபாடு செய்யும் பொழுதும், அனுஷ்டானம் செய்யும் பொழுதும், வழிபாடு தொடர்ந்து செய்யும் பொழுதும், ஆத்ம வழிபாடு செய்யும் பொழுதும், புற வழிபாடு செய்யும் பொழுதும் கண்டிப்பாக நம்மளது வினையானது நீக்கப்படும். அதுக்கு தான் வழிபாடுங்கிறதே செய்கிறாங்க நம்ம.
சரியா? அதே மாதிரி பதிகம் பாடும் பொழுது நம்ம வினை கழியுது. ஒவ்வொரு முறை எம்பெருமானை நோக்கி நாம் எம்பெருமானோட பதிகங்களை பாடும் பொழுது நம்ம வினையானது கழியுது. அதுக்காக தான் மெயினாக நம்ம அந்த பதிகத்தையே பாடுறோம். ஒவ்வொரு வினை கழியும் பொழுது அந்த பதிகத்தையும் நம்ம பாட முடியும். அப்போ அந்த வினை கழியும் கண்டிப்பாக. சரியா? வினை நீக்கம் பெறுதல் தான் அதோட அர்த்தமே. என்னன்னா வினை நீக்கம் பெறுதல் தான். சரியா? மறுபடியும் நாளைக்கு மறுபடியும் இந்த பாச இலக்கணம் அப்படிங்கிறத பற்றி, பற்றுகளை பற்றி நம்ம மறுபடியும் நாளைக்கு அதே மாதிரி சிந்திப்போம். சரிங்களா? பாச இலக்கணம்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நாளைக்கு நம்ம அதை சிந்திப்போம். சிவா திருச்சிற்றம்பலம் தில்லைகம்பலம்.